அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கட்டா மீட்டா மிக்ஸர் தான் செஞ்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்கும். டீ போடும்போது நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்புன்னு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸர் ஜாரில் 1 ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் லெமன் சால்ட், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கல்லுப்பு இதோடு போட்டு பண்ணிக்கோங்க. லெமன் சால்ட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதோடய புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு 1/4 கிலோ அவல், 100 கிராம் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் காஞ்ச திராட்சை, 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா, பொடி பண்ண சர்க்கரை, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். முதல்ல நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். பொரித்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பொரித்து எல்லாத்தையும் இதே பாத்திரத்தில் தான் போட்டுக்க போகிறோம். அடுத்தது பொட்டுக்கடலை, அதையும் பொரித்து அதே பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை எல்லாத்தையும் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதிலே போட்டோன்னா நொறுங்கிடும். அதனால் நம்ம கடைசியாக எடுத்து வச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலையே தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவலை போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா அவலையும் பொரித்து எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா குலுக்கி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, பொடி பண்ண சர்க்கரை, இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக பொரித்து வச்ச அந்த கருவேப்பிலையும் எடுத்து கையிலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கட்டா மீட்டா மிக்ஸர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.